கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படின்போது இன்னும் கொஞ்சம் போவோம்னு நமக்கு அப்படிதான் நாங்க பேசுவோம். இதே இடத்துல, "சார் நமக்கு இப்போ மூச்சு அடைக்கல. இப்போ எப்படி சார் இருக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வலியெல்லாம் மறந்துரும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட இதெல்லாம் ஒரு வலியா? ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட். அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அத விட இது வலியா எங்களுக்கு தெரியல. அ அதுதான். இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடுனாங்க. அப்ப நம்ம அத விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல. அது கூட இல்லாட்டி நான் என்ன? எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பா அ அ ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மன்ல நடிச்சிருந்தாப்புல. ஹீரோவாவும் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி. அ மேனேஜரா எனக்கு ரொம்ப இதா தெரியும். மொத சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவர்ட்ட நான் சொல்லுது, "வேணாம் பாண்டி. நீ புரொடக்ஷன் மேனேஜராவே இரு. நீ வாங்கி பழகியாச்சு. இனி மேன ப்ரொடியூசர்னா குடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோ. குடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு நான் சொன்னேன். "இல்ல சார் நான் பண்ணுவேன் சார். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு." அப்படின்னேன். "இல்ல பாண்டி இன்னொரு தடவ நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி. அது பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்புறம் கதை மாறுச்சு. இந்த இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா? இது ரொம்ப இதுப்பா. அப்படின்னு, "இல்ல சார் நான் பண்ணுவேன் சார்." அப்படின்னு சிவா சார் சொன்னாரு. ஆ பாண்டி ஏதாவது சொன்னா அழுதுருவாருன்னு அதான் நான் அவர்ட்ட சொன்னேன். "சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார்." ஏதாவது சொன்னா அழுதுறாரு சார். "சார் காசு ஆர்டிஸ்ட்டும், டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாருல்ல சார். எப்படி சார் இது பண்ண முடியும்?" அப்படிலாம் நான் அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னன்னா ஒரு கட்டத்தில சரி அவருக்கு பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான். அவரு "நான் பண்ணுவேன் சார், என்ன நம்புங்க" அப்படின்னு சொல்லி, அந்த நம்பிக்கை தான் நாங்க வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவரு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அடுத்த படங்கள் அவரு சிறப்பா பண்ணணும். இன்னும் நெறைய படங்கள் பண்ணணும். எல்லாமே இருக்கு தான். ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமா இருந்தா ஒரு இயக்குனருக்குள்ள, ஒரு அ புரொடியூசருக்குள்ள, ஆர்டிஸ்ட்டுக்குள்ள, டெக்னீஷியன்ஸ்குள்ள எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா, அது முடிஞ்சு அந்த நிறைவா பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிரும். அந்த வெற்றி அத மாத்திரும். எப்போதுமே அது இருக்கும். எந்த படமா இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அத மறக்கடிக்கணும்னு நான்